ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். வைராக்கியத்தை பற்றி விவரிக்க வேண்டும் என்பது இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த வைராக்கியம் என்கிற வார்த்தை ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை. அது எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால், ராகம் என்ற வார்த்தை. ராகம் என்றால் விருப்பு, ஆசை என்று சொல்லலாம். வீராகம் என்பது விருப்பமின்மை, ஆசையின்மை என்பது. சம்பிரதாய ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த வைராக்கியம் என்ற வார்த்தை, இந்த விஷயம் எங்கே காட்டப்படுகிறது என்றால், பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, அடியார்களுக்கு, பக்தர்களுக்கு ஞானம், பக்தி, வைராக்கியம் இவை மூன்றும் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் முக்கியமானதாக இந்த மூன்றுமே சொல்லப்படுகிறது. அதிலே ஞானம் என்றால் ஒரு விஷயத்தை பற்றின உண்மை அறிவு. அது எல்லா விஷயத்தை பற்றிய உண்மை அறிவும் நமக்கு வேணும். பகவானை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்மை பற்றி ஆத்மாக்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேணும். அச்சித்து கண்ணாலே பார்க்கக்கூடிய எல்லா பதார்த்தங்கள், அவற்றை பற்றியும் நாம் ஓரளவு தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டு பகவானை நாம் பற்றி இந்த உலக விஷயங்கள், கண்ணாலே பார்க்கக்கூடிய பதார்த்தங்களை விட வேண்டும். இது ஞானம். பக்தி என்பது பெரியோர்களிடத்திலே காட்டக்கூடிய அன்பு. இது நமக்கு கண்டிப்பாக பகவானிடத்திலேயும் பாகவதர்களிடத்திலேயும் வேண்டும். மூணாவது இருக்கிறது தான் முக்கியமானது இங்கே, வைராக்கியம் என்பது. வைராக்கியம் என்றால் முன்னாடியே பார்த்துட்டோம், விருப்பமின்மை, ஆசையின்மை. எதிலே நமக்கு ஆசை இல்லாமல் இருக்கணும்னா உலக விஷயங்களிலே ஆசை இல்லாமல் இருக்கணும். இந்த உலக விஷயங்கள் என்று வந்தோம் என்றால் உடம்பு சம்பந்தமான எல்லா விஷயங்களும், லௌகிக சுகங்கள், நல்ல பெரிய சௌகரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல், உடம்பு, இவற்றுக்கான இன்பங்கள், இவற்றிலெல்லாம் நாம் ஆசையை விட வேண்டும். அதே போல வெறுமனே தேகத்தின் அடியாக வரக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள், இவர்கள் எல்லாரையும் கூட நாம் காலப்போக்கிலே விட வேண்டும். அப்பொழுது நாம் என்னதான் பண்ணுவது? இப்படி எல்லாவற்றிலிருந்தும் வைராகியத்தோட, விரக்தியோட இருந்தோம்னா அப்ப என்ன பண்ணணும் என்றால், நாம் பகவானிடத்திலேயும் பாகவதர்களிடத்திலேயும் அடியார்களிடத்திலேயும் பக்தி பண்ண வேண்டும் என்பதுதான் நமக்கு குறிக்கோள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம்.